இந்த நாளில் கர்த்தர் என்னோட பேசின வாக்கியம் என்னன்னா, சோதிக்கப்படுகிறவங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். இந்த பேசுவதற்காக வாய்ப்பு கொடுத்த வாக்குகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் மக்களுக்கு தெரிவிக்கொள்கிறேன். என்னை தாழ்த்தி இருக்கிறேன். அதாவே இசையா அப்பா, நான் திரும்பவும் நீங்கள் திரும்பவும் நல்லவரே பிரபா, நான் பேசுவது நான் அல்ல ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஆவினால பரிசுத்த ஆவினால நிரம்பி பேசுவது இல்லையா, என்னை ஆசீர்வதிங்க இசையா. அப்பா, இங்க இருக்கிற பிள்ளைகளை நீங்க எந்த வாக்கியத்தை வைத்து அவங்க கூட பேச சித்தமா இருக்கிற ஆண்டவரே, அவங்க கூட பேசும்படி சகாயம் செய்வா. சோதரம் யோகோப்பு 13:14, யோகோப்பு 1:13-14 வாக்கியம். దేవుడు కీడు విషయమై శోధింపబడ నేరడు. ఆయన ఎవరిని శోధింపడు గనుక ఎవడైనాను శోధింపబడినప్పుడు నేను దేవుని చేత శోధింపబడుచున్నానని అనకూడదు. ప్రతివాడును తన స్వకీయమైన దురాశ చేత ఈడబడి మరులు కొల్వబడిన వాడే శోధింపబడును. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்மளுக்கு எத்தனையோ சோதனைகள் வருது, வேதனைகள் வருது, பாதங்கள் வருது. நம்ம அப்போ சோதனைப்படும் போதெல்லாம் கர்த்தர் என்ன சோதிக்கிறாரா, ஏன் என் கர்த்தர் இருக்கிறாரு இல்லையா, எனக்கு எதுக்கு சோதனை வருது, நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் இது பண்ணணும், எனக்கு எதுவுமே வராம அவர் நல்லா செய்யலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிப்பட்டு நம்ம எத்தனையோ தடவை கர்த்தர் மேல பாரமா நாம் இருக்கலாம். சோதனை என்பது எப்பொழுதும் நம்மளுக்குள்ள வருகிறது. அதை சகிக்கக்கூடிய பள்ளிகளை தான் நாம் இருக்கணும். ஏனென்றால் சோதனை, வேதனை எல்லாவற்றையும் இயேசு நம்மளுக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆனா இருக்கிறது இன்னும் வருகிறதை எல்லாத்தையும் சகித்து கொண்டு அதை மீறி நாம நடக்கிற பிள்ளைகளாக தான் நாம் இருக்கணும். சுயேட்சியினாலே மனம் சிக்குண்டு சோதிக்கப்படுவர்களா நாம் இருக்கிறோம். தேவனால் சோதிக்கப்படுவர்கள் அல்ல. மனது இருக்கிற எல்லா ஒரு இச்சை மனமுக்குள்ள இருக்குது. அதனால நாம் சோதிக்கப்படுவதா இருக்கிறோம். அதுல இருந்து வெளியேறுகளா இருக்கிறதாக நாம் இருக்கணும். எப்சிஆர்ல 5:8 சேர்றாங்க. మీరు పూర్వమందు చీకటి అయి ఉంటిరి, ఇప్పుడైతే ప్రభువునందు వెలుగై ఉన్నారు. முற்காலத்தில் நீங்கள் அந்தரங்கமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ముందు కాలంలో మనం ఏసు తెలియకుండా ఉన్నప్పుడు మనం ఎంతో బాధలు, కష్టాలు, వేదనలు అంతా ఉన్నాయి. అదే ఇప్పుడు మనము దేవుళ్ళు వచ్చిన కాబట్టి ఎలుగులో ఉండేవాళ్ళుగా మనం ఉన్నాము. அப்படியே வெளிச்சத்துல நாம் இருக்கிறோம். வெளிச்சத்துல இருக்கும்போது ஏசே நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கும்போது நாம் எதுக்கு திரும்ப திரும்ப இருட்டுல போறவர்களா இருக்கிறோம்? இருட்டுல போகாதவர்களா வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறவர்களா நாம் நினைத்து கொண்டு வெளிச்சத்துல பிரகாசிக்கும்படி ஏசு என்னோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயம் கொள்கிற பிள்ளைகளா நாங்கள் இருக்கிறோம். வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் நாங்கள் இயேசுவை நாங்கள் ஜெபித்து அவரிலிருந்து வெற்றி பெறுகிறவர்களாகவும் அதிலிருந்து விடுதலையாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு இயேசுவின் வெளிச்சத்தில் நீங்கள் பிரகாசிக்கும்படி அதை நீங்கள் கவனம் செய்து கொள்ளும்படி சொல்லிக் கொள்கிறேன். எபிரேயர்ல 11:6. విశ్వాసం లేకుండా దేవునికి ఇష్టడై ఉండట అసాధ్యము. దేవుని యొద్దకు వచ్చేవాడు ఆయన ఉన్నాడని, తన వెతుకు వారికి ఫలం దయచేయవాడని నమ్మవలేను కదా. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம எனக்கு இது செய்ய அது செய்ய நாம நினைச்சா அதெல்லாம் நடக்காது. விசுவாசம் இருக்கணும். விசுவாசம்னா ஏசு இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவர் எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை தருவார், அவர் என் கூட இருக்கிறார், என் உள்ளே இருக்கிறார் என்ற விசுவாசம்
நம்மளுக்குள்ள இருக்கணும். அற்ப விசுவாசம், இது ஆகுமோ ஆகாதோ, இது நடக்குமோ நடக்காதோ, இது என்னால கூடும் காரியமா, இது என்னால் கூடாத காரியமா என்று நாம் நினைக்கிறவர்களா அல்லாமல், இயேசு இருக்கிறார், எல்லாத்திலையும் நான் ஜெயம் பெறுவேன், எல்லாம் எனக்கு சாத்தியமா இருக்கும், எல்லாவற்றையும் நான் வெற்றி பெறுகிறவர்களா இருக்கிறேன் என்றதை நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி, விசுவாசம் உள்ளவர்களாய் தேவன்ல பிரியமா இருக்கும்படி கர்த்தர் பேசுகிறார். எபிரேயர்ல 13:8. యేసుక్రీస్తు నిన్న నేడు ఒకటే రీతిగా ఉన్నాడు, అవును యుగయుగములకు ఒకటే రీతిగా ఉండును. ఎబ్రియర్ల 13:8. యేసుక్రీస్తు నిన్న నేడు ఒకటే రీతిగా ఉన్నాడు, అవును యుగయుగములకు ఒకటే రీతిగా ఉండును. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு எப்பொழுதும் ఒకే మాట ఒకే రీతిగానే ఉన్నాడు. ఆయన వచ్చి மாறுகிறவரா அல்ல, எப்பொழுதும் ஒரே மாதிரியா இருந்து அவர் சொன்ன வார்த்தை எப்பொழுதும் நிலையாக இருக்கிறது. நாம என்ன கூட இன்னைக்கு ஒரு வார்த்தை நாளைக்கு ஒரு வார்த்தையா சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் ஒரே பேச்சோடு ஒரே இதோடு அவர் இருக்கிறார். அப்பொழுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நாமளும் அதே போல இருக்கணும் என்று இந்த வாக்கியம் பேசுகிறது. 1 பேதுரு 5:6. దేవుడు తగిన సమయమందు మిమ్మల్ని హెచ్చించినట్లు ఆయన బలిష్టమైన చేతి క్రింద దీన మనస్కులై ఉండుడి. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நம்மளுக்கு இப்போ எத்தனையோ இருக்கும். நம்மளுக்கு இப்போ நான் இது ஆகணும் அது ஆகணும், எனக்கு இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ இது இருப்போம். ஆனால் தேவன் ஏற்ற காலத்திலே நம்மளுக்கு பலனை தருகிறவரா இருக்கிறார். எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இது செய்யலையே, இதெல்லாம் எனக்கு என்ன செய்தார், எனக்கு எதுவுமே இதாகலையே அப்படின்னு சொல்லி நாம எத்தனையோ தடவை நாம் நினைச்சிருக்கிறோம், வேதனைப்படுகளா இருக்கிறோம். ஆனால் தேவன் ஏற்ற காலத்திலே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் கையிலே நாம் அடங்கியிருக்கிறவர்களாய் அவருக்கு காணப்பட வேண்டும் என்று இந்த வாக்கியம் பேசுகிறது. 1 பேதுரு 5:7. ఆయన మిమ్మల్ని గురించి చింతించుచున్నాడు కనుక మీ చింత యావత్తు ఆయన మీద వేయుడి. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவருக்கு அடங்கியிருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், பாரங்கள், சுமைகள், உங்களுக்கு கண்ணீர், உங்களுக்கு எல்லாம் இருக்குதோ அதை எல்லாம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் சுமப்பவராக இருக்கிறார். இதையெல்லாம் நான் எப்படி சகித்துக் கொள்வது, இந்த வேதனை, இந்த துன்பம், அந்த கஷ்டங்கள் வந்தால் நான் எப்படி சகித்துக் கொள்வது என்று நீங்கள் நினைக்காமல் எல்லாவற்றையும் என் இயேசு இருக்கிறார், எல்லாவற்றையும் என் இயேசு பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவர் மேல உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். எபேசியர்ல 6, 10, 11, 12, 13 இருக்கிறது. తుదకు ప్రభువు యొక్క మహాశక్తిని బట్టి ఆయన యందు బలవంతులై ఉండుడి. మీరు అపవాది తంత్రములను ఎదిరించుటకు శక్తిమంతులగునట్లు దేవుడిచ్చు సర్వాంగ కవచములు ధరించుకొనుడి. ఏలయనగా మనము పోరాడునది శరీరులతో కాదు గాని ప్రధానులతోనూ అధికారులతోనూ ప్రస్తుత అంధకార సంబంధులకు లోకనాథులతోనూ ఆకాశ మండలమందున్న దురాత్మల సమూహములతోనూ పోరాడుచున్నాము. நீங்கள் கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்த வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திறனை உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாகத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகள் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திறமை உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாகத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மளுக்கு எத்தனையோ சோதனை வந்தது, ஆனா தேவனால் தான் இது வருது, அவரால் இது பண்றாரு, எனக்கு எதுவுமே செய்யலையே, அவர் இருக்கிறாரு இல்லையா, இதெல்லாம் எனக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் சாத்தானுடைய தந்திரங்கள் எத்தனையோ இருக்குது.
அதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இது மனுஷனால வருதா, இது தேவனால வருதா, இல்லை சாத்தானால வருதா, இதை தெரிந்து கொண்டவர்களா திறமை உள்ளவர்களா நாம் இருக்கும்படி தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இது எதுக்காக வருது, எந்த காரணத்துக்காக வருது, எனக்குள்ள எதுக்கு வரணும், இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் இருக்கிறார் எதுக்கும் போது எனக்கெல்லாம் எதுக்கு இது சோதனை வருதுன்னு நம்ம அதை நினைக்காமல் இதையெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன, நம்மளுக்குள்ள வருவதற்கு இதுக்கு என்ன, இது பிசாசு கொண்டு வருகிறானா, மனிதன் கொண்டு வருகிறானா, தேவனை செய்தானா, இதை நீங்கள் அறிந்து கொள்வர்களா இருக்கும்படி இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சர்வாலயங்களையும் எடுத்துக் கொள்கிறவர்களாகவும் அதை தரித்துக் கொள்கிறவர்களாகவும் நாம் இருக்கும்படி மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரதனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டங்களோடு பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. மனிதர்களா பிறந்த நம்மளுக்கு சாத்தானோடு எத்தனையோ போராட்டங்கள் உண்டு. அதையெல்லாம் போராடி ஜெபிக்கிறவர்களாகவும் அதிலிருந்து வெற்றி பெறுவர்களாகவும் தான் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்ம எல்லாரோடு சாத்தான் இதிலிருந்து போராடி மனிதனிலிருந்து போராடி வென்று வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம இதை தெரிந்து கொண்டு சாத்தான் வருகிறதா யாரால் வருகிறது என்று தெரிந்து கொண்டு அதோடு போராடி அதோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவருடைய அதிகாரத்தையும் அவரது துரைத்தனத்தை எடுத்துக்கிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும் என்று இதை இந்த வாக்கியம் பேசிக் கொண்டிருக்கிறது. எபேசியர்ல 5:14-15 అందుచేత నిద్రించుచున్న నీవు మేల్కొని మృతులలో నుండి లెమ్ము, క్రీస్తు నీ మీద ప్రకాశించునని ఆయన చెప్పుచున్నాడు. దినములు చెడ్డవి గనక మీరు సమయమును పోనీయక సద్వినియోగము చేసుకొనుచు అజ్ఞానుల వలె కాక జ్ఞానుల వలె నడుచుకున్నట్టు జాగ్రత్తగా చూచుకొనుడి. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அதனால் என்னென்றால் கர்த்தரே என்ன பேசுகிறார் என்றால், நாம தூங்குறவர்களா இருக்கிறோம். நம்மளுக்குள்ள வருகிற சோதனை என்ன, வேதனை என்ன, நாம் எப்பொழுதும் நம்முடைய வேலைகள் என்னவோ, நம்முடைய இது என்னவோ, நம்ம சேஃப்டி என்னவோ அதை தான் பார்க்கணுமே தவிர இயேசு கூட எப்படி இருக்கிறோம், அவர் கூட எப்படி ஆழ்ந்து ஜீவிக்கிறோமா, அதை எல்லாம் எம்மளுக்கு வருகிறது எல்லா துன்பங்களை வேதனை நம்ம அதையெல்லாம் சகித்து அதை எல்லாவற்றையும் நம்ம வெற்றி பெறுகளா இருக்கிறோமா, அதை ஜெபித்து நம்ம அதை எல்லாம் முறியடிக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்லை. நாம் இப்போ என்ன ஞாயிற்றுக்கிழமை நல்லா வரும், சர்ச்சைக்கு ஒரு நாள் உட்காரோம், திரும்ப வீட்டுக்கு போனோம், அதை திருப்பி சாட்டிடுறோம், எப்போ கவனம் வரும்போது இது பண்றோம், சோதனை வேலை வரும்போது அப்புறம் அவர் மேல நாம கஷ்டப்படுறவங்களா இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு வருது, நாம் என்ன செய்யறோம், அதெல்லாம் எதுக்கு நிக்கிறவங்களா நாம் இருக்கிறோமா, நாம திறமை உள்ளவங்களா இருக்கிறோமா, இதெல்லாம் நாம் ஆலோசனை பண்றதில்லை. அதை தூங்கியவர்களை போல நாம தூங்கி கொண்டு இருந்தவர்களை போல செத்து போன பிணம் போல நாம் இருக்கிறோம். ஆனால் உயிரோடு இருந்து போராடுகிறவர்களா நாம் இல்லை. அதெல்லாம் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எதிர்ப்போ தூங்குகிறவர்களா இல்லாமல் இருந்து போனவர்கள் போல இல்லாமல் எழுந்து பிரகாசி, என்னுடைய ஒளி உங்களில் இருக்கிறது, எழுந்து பிரகாசிங்கள், அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஏன் தூங்குகிறவர்களா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நான் ஞானமுள்ளவர்களா இல்லாத போல இயேசு எல்லாவற்றையும் அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒளி எனக்குள்ளே இருக்கிறது, அவருடைய அதிகாரம் எனக்குள்ளே இருக்குது. நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் இன்னும் அவருக்குள்ளே நான் பிரகாசிக்கணும், அவர் எனக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் நான் ஜீவிக்கணும் என்பதை ஞானமுள்ளவர்களாய் இந்த ஞானத்தை மன புத்திகளை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த ஞானத்தோடு நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்படி இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவே என்னுடைய வாக்கியம். அல்லேலூயா. பிரபா, இது வரைக்கும் என் கூட பேசுறீங்க ஆண்டவரே. பிரபா, இது இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த காதல வாங்கி இந்த காதல விழாதபடி ஆண்டவரே, நான் எப்படி பேசினேனோ எந்த மாதிரி பேசினேன்னு தெரியல ஆண்டவரே. அப்பா, பேசினது நானல்ல ஏசையா, நீங்கள். அப்பா, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ என்ன இருக்கு எனக்கு தெரியாது ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய சரியான வழியில நீங்க சீர்படுத்தும்படி நசரேயனாகிய இயேசு நாமத்துல அப்ப இந்த அடியாக வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.